நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம மூவி பார்த்துட்டு வெளியே வர்றப்போ நம்ம வாக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் நம்ம அந்த மூவியில் பார்த்த டைலாக்ஸை சொல்கிற விதமாகட்டும், நம்ம பாடி லாங்குவேஜ், நம்ம ஆட்டிடியூட், இது எல்லாமே அந்த மூவியில் வர்ற ஹீரோ மாதிரி. இது மென்க்கு மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம இதை எதையுமே கான்ஷியஸாக டிசைட் பண்ணி நம்ம பண்ணுறது கிடையாது. அப்போது இங்கே கொஸ்டின் என்னவாக இருக்கும்னா, நாமே நமக்கே தெரியாமல் நிறைய விஷயங்களை காப்பி பண்ணுறோம். சின்ன வயசில் நம்ம பேரண்ட்ஸோட டோனை நம்ம காப்பி பண்ணியிருப்போம். இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தோம் அப்படின்னா அவங்களோட ரியாக்ஷன் ஒரு அவங்க பேசுகிற ஸ்லாங், இது எல்லாமே அவங்க கூட இருக்கப்போ ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கப்புறம் நம்மளே அந்த மாதிரி இருப்போம். ஆர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறோம், மூவி சீரீஸ் இந்த மாதிரி என்ன பார்க்குறோன்னாலும் அது எல்லாமே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கிராஜுவலாக நம்மளை ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்குது. யாரும் நீ இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் பார்த்தாலே போதும். இது ஆக்சுவலி ரொம்ப நார்மல், பிகாஸ் நம்ம பிரெயினோட டிஃபால்ட் செட்டிங்கே அப்படி தான். சைக்காலஜியில் இந்த ஐடியாவுக்கு ஒரு நேம் இருக்குது. அதுக்கு பேர் அப்சர்வேஷ்னல் லேர்னிங்னு சொல்லுவாங்க. மீனிங் ரொம்ப சிம்பிள். நம்ம எதை பார்க்குறோமோ அதை நம்ம லேர்ன் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணாமல் கூட ஜஸ்ட் பார்த்தாலே போதும். இந்த கான்செப்டை ஃபேமஸாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கார். அவர் பேர் ஆல்பர்ட் பண்டூரா. ஸோ அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடி பண்ணார். பண்டூரா பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ ஒரு குரூப் ஆஃப் சின்ன பசங்களை ஒரு ரூம்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. ஸோ அவங்க உட்கார வச்சதுக்கப்புறம் ஒரு அடல்ட் ஒரு பர்சனை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அதே ரூமில் ஒரு டால் இருக்குது. அந்த டாலுக்கு பேர் போபோ டால். ஸோ அந்த உள்ளே வந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டாலை பயங்கர அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணுறாங்க. திட்டுறான், ஒதைக்கிறான், கத்துறான். எந்த அளவுக்கு அதை அக்ரெசிவாக ட்ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பர்சன் வெளியே போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த சில்ட்ரனையும் அந்த டால் கிட்ட விடுறாங்க. கெஸ் வாட் ஹேப்பன்ட்? அவங்களும் அந்த பர்சன் பண்ண அதே விஷயத்தை தான் திரும்ப பண்ணாங்க. அந்த டாலை ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரொம்ப ஃபேமஸான போபோ டால் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா பண்டூரா கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த நம்ம பிஹேவியர் எல்லாமே நம்மளோட அப்சர்வேஷன் மூலியமாக தான் வந்தது. நம்ம என்ன விஷயங்களை பார்க்குறோமோ அந்த விஷயத்தை இமிட்டேட் பண்ணி தான் நம்ம பிஹேவியரே நம்ம கொண்டு வரோம்னு சொல்லி கண்டுபிடிச்சார். இப்போ இதை நம்ம ரியல் லைஃப்க்கு கொண்டு வரோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சினிமாவே பார்க்குறோம் அப்படின்னா, ஹீரோ ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறத க்ளோரிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாம் அந்த ஹீரோவை ஒரு மாடலாக பார்க்க ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த போபோ டால் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த சில்ட்ரன் குரூப் எப்படி அந்த பர்சனை மாடலாக பார்த்துக்கிட்டு அதே விஷயத்தை அப்சர்வ் பண்ணி இமிட்டேட் பண்ணாங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. இங்கே அப்சர்வேஷன் இட் செல்ஃப் இஸ் குட்டா பேடா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எதை அப்சர்வ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான். அண்ட் ஈக்குவலி அக்ரெஷனுங்கிற மாதிரியான பேட் விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில குட் திங்ஸ் லைக் கைண்டாக இருக்கிறது, கம்பேஷனேட்டாக இருக்கிறது, ஆர் டிசிப்ளின்டாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம ஏதோ ஒரு மாடல் மூலிமா பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஈக்குவலி அதையும் இமிட்டேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஒரு டிவி பார்க்குறதுக்கு முன்னாடியோ ஒரு ஜஸ்ட் ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன விஷயம் பார்க்குறீங்களோ அது உங்களை லிட்ரலி ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்குது. திங்க் அபவுட் இட்.